புத்தக பிரிய நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ராமாமிர்தம் அவர்களின் சிறுகதையான அவள் தொகுப்பிலிருந்து அபூர்வ ராகம் என்ற சிறுகதையை இன்று பதிவிடப் போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த கதையை நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் கதையை கேளுங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க. அபூர்வ ராகம். வீணையின் ஸ்வரக்கட்டுகளை விருதாவாய் நெருடிக் கொண்டிருக்கையில் திடீரென்று ஒரு வேளையின் பொருத்தத்தால் ஸ்வர ஜாதிகள் புதுவிதமாய் கூடி ஒரு அபூர்வ ராகம் ஜனிப்பது போல் அவள் என் வாழ்க்கையில் முன்னும் பின்னும் இல்லாது முளைத்தாள். இல்லாத சுரத்தனமெல்லாம் பண்ணி கோட்டையை பிடித்து ராஜகுமாரியாய் பரிசிலாய் மணந்த ராஜகுமாரனைப் போல் நான் அவளை அடைந்து விடவில்லை. நாங்கள் சர்வசாதாரணமாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு அவர்கள் 3 நாள் முன்னதாகவே வந்து நடத்தி வைத்த முகூர்த்தத்தில் மணந்து கொண்டவர்கள்தான். ஆகையால் இறுதி செய்யாத செயலையோ நம்பாத விஷயங்களையோ தேடி அலைய வேண்டாம். நான் முதலில் என்னை பற்றி சொல்லிவிடுகிறேன். வாழ்க்கையில் என் லட்சியம் என்னவென்றால் ஒன்றும் செய்யாமல் இருப்பதுதான். எனக்கு கால்நடையாய் ஊர்களை சுற்ற வேண்டுமென்று ஆசை. மூட்டை இல்லாமல் முடிச்சில்லாமல் கண்டவிடத்தில் அகப்பட்டதை தின்று கையலம்பிவிட்டு வாசல் திண்ணையிலோ மரத்தடியிலோ பருத்துறங்கிவிட்டு மேகங்களை குன்றுகள் தடுத்து குடங்குடமாய் மலை கொட்டும் மலைநாட்டின் கமுகச் சோலைகளையும் மாடுகளைப் போல் மந்தை மந்தையாய் யானைகள் மேய்வதையும் பார்க்க வேண்டும். அசைவற்ற மனதின் அமைதி நிறைந்ததாய் பார்த்தவர்கள் சொல்லிக்கொள்ளும் கன்னியாகுமரியின் கடற்கரையில் ஓங்கி நிற்கும் மணற்குன்றுகளில் ஒன்றின் மேல் உட்கார்ந்து கொண்டு சூரியாஸ்தமனத்தை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை. நான் மொத்தத்தில் வேண்டுவது ஒன்றும் வேண்டாம் என்பதே. இதனால் எனக்கு உலகத்தில் வெறுப்பு அல்லது ஞான பைத்தியம் பிடித்துவிட்டது என்று இல்லை. எனக்கு வாழ்க்கையில்தான் பற்று. அதை விட்டால் வேறு நம்பிக்கை இல்லை. கண்டதில் நம்பிக்கை இல்லை. அதை தள்ளிவிட்டு காணாததை தேடி எப்படி போவேன்? ஆனால் என் இஷ்டப்படி உலகத்தை அனுபவிப்பதில்தான் எனக்கு ஆசை. இந்த மிருகத்தனம் என்னுடனே பிறந்துவிட்டதென்று நினைக்கிறேன். என்னுடலில் என் அப்பாவின் மிருக ரத்தம் ஓடிற்று என்று நினைக்கிறேன். என் அப்பன் ஒரு உதவாக்கரை, ஓடுகாலி, சீட்டாட்டம், புகையிலை, கஞ்சா கூட உண்டாம். கிளியை வளர்த்து பூனைக்கு கொடுத்த மாதிரி என் தாய் என் அப்பனுக்கு வாழ்க்கைப்பட்டு விட்டாள். என் அப்பன் தோற்றம் எப்படி என்று கூட அறியேன். நான் வயிற்றில் 6 மாதமா இருக்கையிலேயே வீட்டை விட்டு ஓடி போனவன் இன்னமும் திரும்பி வரவில்லை. என் தாய் இன்னமும் குங்குமம் அணிந்து கொண்டுதான் இருக்கிறாள். இருந்தும் என் அப்பனின் கதி, நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் வெளியிட்டு கொள்ளாது உள்ளூர வேதனைப்பட்டு கொண்டு என்றும் தீராதோர் சந்தேகம். எதுவுமே அப்படித்தானாம். திடீரென்று வருவது, அகப்பட்டதை சுருட்டி கொள்வது, உடனே ஓட வேண்டியது. அப்படியும் எனக்கு முன் 4 பிறந்து இறந்து விட்டன. நான் மாத்திரம் தங்கிவிட்டேன். பணத்தென்போ மனித துணையோ இல்லாது என்னை வளர்த்து படிக்க வைத்து உலகத்தாரோடு ஒருவனாய் சமமாக்கிய மகத்தான பெருமை என் தாயை சேரும். அவள் இல்லாது நான் இல்லை. இருந்தும் தன் கடமையை செய்ய தவறி நான் என் கண்ணாலும் கண்டிராத என் தகப்பனைத்தான் என் மனம் நாடிற்று. அடிக்கடி அவனை பற்றி சிந்திப்பேன். நான் தலையை சாய்த்து கொண்டு யோசிக்கையில் அப்படியே என் அப்பன் மாதிரி இருக்கிறதென்று அம்மா சொல்வாள். என் தாயிடத்தில் எனக்கு மரியாதை, நன்றி. ஆனால் என் அப்பனிடம்தான் ஆசை. காரணமே இல்லாத சில வேடிக்கைகள் உலகத்தில் இருக்கின்றன. உலகத்தில் தன்னை படாத பாடு எல்லாம் படுத்தி வைத்த கடவுளிடத்தில் அம்மாவுக்கு அபார பக்தி. பூஜை, புனஸ்காரம், பட்டினி, பலகாரம், ஆசாரம், அனுஷ்டானம் எல்லாம் அமர்க்கலம். நாள் கிழமை வந்தால் வயிற்றில் சோறு விழுவதற்குள் விழிகள் மலையேறிவிடும். அம்மா பட்டதில் 1/4 பங்கு கூட பட்டிராத எனக்கு மாத்திரம் ஏன் பக்தி இல்லை? அவளுக்கு எவ்வளவு மறு உலகத்தில் நம்பிக்கையோ அத்தனைக்கத்தனை என் மனம் இங்குதான் ஊன்றி நிறைந்து நிற்கிறது. எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், எப்படியோ அம்மா இருக்கும் வரை அவளுக்கடங்கி சமர்த்து பிள்ளையாய் இருந்துவிட்டு அவள் கடன் கழிந்ததும் உதறி தோளில் போட்டுக்கொண்டு ஊரை விட்டு கிளம்பிவிட காத்திருந்தேன். ஆயினும் அம்மா என்னை சும்மா விடும்படியா இல்லை. ஜாதகங்களை போட்டு புரட்டி கொண்டிருந்தாள். ஆரம்பத்தில் ஜயம் என் பக்கம்தான் இருந்தது. லேசில் ஜாதகம் ஒத்துக்கொள்ளவில்லை.
நம் ஜாதகம்தான் அலாதி ஜாதகமாயிருக்கிறதே. அப்படியே 1-2 பெண் பார்க்க போன இடத்தில் குற்றங்குறை சொல்லி தப்பித்து கொண்டேன். அம்மாவுக்கும் அழுத்து விட்டது. அப்புறம் ஒரு ஜாதகம் வந்தது. பொருத்தம் ஏதோ சுமார்தானாம். அம்மாவுக்கு அவ்வளவு திருப்தி இல்லை. பெண் அமாவாசையில் ஜனனம். பெண் பார்க்க போவோமா என்றாள். என் பதில்தான் எப்பொழுதும் என்னிடம் தயாராயிருக்கிறதே, பிடிக்கவில்லை என்று. ஆகையால் பெண் பார்க்க போனோம். நீல முடுத்தி இறை தின்ற பாம்பு போல கனத்து, பின்னால் முழங்காலுக்கு கீழ் தொங்க, நிமிர்ந்த தலை குனியாது சமையலறை நின்று வெளிப்பட்டு வந்து நமஸ்கரித்து மையிட்ட கண்களை ஒருமுறை மலர விழித்து புன்னகை புரிந்து நின்றாள். அவ்வளவுதான். அவள்தான் நான் கண்ட அபூர்வ ராகம். சில விஷயங்கள் நடந்து விடுகின்றன கால காரணங்களற்று. அவை நேர்ந்ததற்கு நேர்ந்ததுதான் சாட்சி. அம்மாதிரி முன்னும் பின்னுமற்றது எங்கள் சந்திப்பும் வாழ்வும். அவள் அத்துடன் விடவில்லை. கணீரென்று, உப்பு சரியாயிருந்ததோ, நான் தான் பண்ணினேன் என்றாள். அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டது. அவள் வீட்டாருக்கு கூட முகம் மாதிரியாய் போய்விட்டது. திடீரென்று எல்லோர் முகத்திலும் வழிந்த அசடை கண்டு எங்கள் இருவருக்கும்தான் சிரிப்பு தாங்க முடியவில்லை. கையை கட்டி கொலகலவென்று நகைத்து சமையலறைக்குள் மறைந்தாள். அம்மாவுக்கு இந்த சம்பந்தம் பிடிக்கவில்லை. ஏண்டா, இவளை விட எவ்வளவோ ரம்பைகளை தள்ளிவிட்டாயே, இவளிடம் என்னடா கண்டுவிட்டாய்? கண்ணங்கரையில் என்று தொட்டால் கூட ஒட்டிக்கொள்ளும் போலிருக்கிறாள். ஏனம்மா, நான் சிவப்பாயிருக்கிறேன் என்று என் நிழல் எனக்காக சிவப்பாயிருக்கிறதா? இல்லை, அது கருப்பாயிருக்கிறதென்று அதை தனியாக அறுத்துதான் எரிந்து விடுகிறதா? அது மாதிரி அவள் எனக்காகவென்றே பிறந்திருக்கிறாள். அதுவும் அமாவாசையாய் பார்த்தா எத்தனையோ நாட்களில் ஒன்று. மயிர் எவ்வளவு நீளம் பார்த்தாயா? வீட்டுக்கு ஆகாதென்று சொல்லுவார்கள். அதெல்லாம் மயிர் கட்டையாயிருக்கும் பொம்பநாட்டிகள் அசிகையில் சொல்லும் பேச்சு. சபாஸ், எனக்கு கூட இவ்வளவு சமர்த்தாய் பேச வருகிறதே. பாடக்கூட தெரியலையேடா. அவளே ஒரு ராகம். அவள் தனியாய் கூட பாடணுமா? என்னடா வெட்கமில்லாமல் பிதற்றுகிறாய்? எல்லாம் கிடக்கட்டும் என்றாலும், என்னதான் இந்த காலத்து பெண் என்றாலும் 10 பேர் நடுவில் கூட்டத்தில் லஜ்ஜையே இல்லாமல் பஜ்ஜிக்கு உப்பு போதுமா என்று கேட்டுதே. ஏதேது, இப்பவே இப்படி இருந்தால் போக போக ஊரையே விற்று விடுவாள் போலிருக்கே. அவள் பேசவில்லை. அம்மா, ராகம் பேசுகிறது. அபூர்வ ராகம். அரங்கேற்றுபடி கஷ்டம்தான். இதோ பார், நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டுமென்றிருந்தால் அதுவும் உனக்காக தான் பண்ணிக்கணும். அவளைத்தான் பண்ணிக்கொள்வேன். இல்லாவிட்டால்? ஆகையால் எங்கள் இருவருக்கும் மனம் நடந்தது. இனிமேல் தான் சிரமம். நாங்கள் இன்ன மாதிரி இருந்தோம் என்று சித்தரிக்க மேற்கொண்ட இம்முயற்சி கேவலம் ஒரு புருஷன் பெண்ஜாதியின் அந்தரங்க வாழ்க்கையை அம்பலமாக்கும் விரசமாய் முடியுமா? அல்ல, எங்கள் இளமையின் புதுமையில் வாழ்க்கையே ஒரு மகா சங்கீதமாயும் அதில் அவளை ஒரு அபூர்வ ராகமாயும் பாவித்து அதன் சஞ்சாரத்தை உருவாக்கும் வசன கவிதையாய் அமைமோ அறியேன். வாஸ்தவத்தில் இவ்வரலாற்றில் என் பாத்திரம் எவ்வளவு முக்கியமானதென்று எனக்கு இன்னமும் நிச்சயமாகவில்லை. நான் இப்பொழுது இருக்கிற மாதிரி அப்போதில்லை. முன்னைவிட எனக்கு இப்போது நாகரீகம் உற்றிவிட்டது. என் உடலில் ஓடிய என் அப்பனின் மிருக ரத்தம் சுண்டிவிட்டது. நானும் என் தாயின் இஷ்டப்படி எல்லோரும் போல் ஆகிவிட்டேன். பாலடைந்த கோவிலில் மூலவர் மேல் எலியும் பெருச்சாலியும் ஓடுவது போல் என்மேல் பேரன் பேத்திமார் ஏறி விழுந்து விளையாடுகின்றனர். கடன், வியாதி, கவலை, குடும்பம் எல்லாம் பெருத்துவிட்டன. இத்தனைக்கும் இடையில் நான் அவளை பற்றி நினைப்பதும் இல்லை. ஆயினும் ஏதாவது ஒரு சமயம் இப்பொழுது நடக்கும். ஏதேனும் ஒரு சம்பவம் பழைய நினைவுகளை கிளப்பிவிட்டு நெஞ்சு படபடக்கையில் அது பழைய இரத்த வேகத்தின் சாயையோ அல்லது வயதான கோளாறுதானோ என்று சந்தேகமாயிருக்கிறது. அபூர்வ ராகம். அதே வக்கரிப்பு. பிடாரன் கை பிடிபடாத பாம்பு போல் அபாயம் கலந்த படபடப்பு. ஸ்வரஸ்தானங்கள் பிடிபடாது. பழக பழக எல்லையே அற்றது போல் நடையுடை பாவனைகளில் சிந்தும் ஒரு கவர்ச்சி. வேட்டையில் வேடுவன் மேல் பாய திரும்பிய மிருகம் போல் பயந்த ஒரு முரட்டுத்தனம். சிலிர் சிலிர்ப்பு. அவள் அம்மாவை மயக்கிவிட்டாள். அம்மாவுக்கு வேண்டிய பணிவிடை, பக்தி, ஆசாரம் எதிலும் குறையவில்லை. வந்த புதிதில் ஏதோ ஒரு விசேஷ தினத்தன்று படங்களுக்கு பூச்சூட்டி விளக்கேற்றி எதிரில் நிவேதனங்களை வைத்துக்கொண்டு அம்மா ஒவ்வொரு நாமமாய் அசரவே சுத்தமாய் சாவதானமாய் சொல்லி அர்ச்சித்து கொண்டிருக்கையில் என் வயிற்றில் பசி எலிபோல் பிராண்டுகையில் அவள் கண்களை மூடி கற்பூர குழுந்தென அசைவற்று நிற்கும் பரவசம் கண்டு பகீரென்றது. அம்மா ஏதோ காரியமாய் பின்கட்டுக்கு சென்றதும் சமையலறையில் நுழைந்தேன். நான் ஒரு பாவி என்று ஆரம்பித்தேன். மூடு
சூளையாய் பேசுவதிலேயே எனக்கு ஒரு ஆசை. நான் இதுவரை அவளுடன் பளிச்சென பேசியதில்லை. மிருகங்கள் வாய் திறவாது ஒன்றையொன்று புரிந்து கொள்வது போல் நாங்கள் அர்த்தமற்ற அல்ல அர்த்தம் மறைந்த வார்த்தைகளை பேசியே ஒருவரையொருவர் அர்த்தம் கண்டு கொள்வதில் ஒரு இன்பம். நான் ஒரு பாவி என்றேன். மறுபடியும் விழித்தாள். இது ஒரு புண்ணிய நாடு. காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசி, சக்குபாய், மீராபாய், அகமுடையான்களை கரையேற்றிய புண்ணியவதிகள் பிறந்த நாடு என்றேன். என்னை மறந்து விட்டீர்களே என்றாள். ஆம், நான் ஒரு பாவி. நல்ல வழிகாட்ட ஒரு நல்ல மனைவி இருந்தும் கரையேற இயலாது தவிக்கிறேன். எனக்கு கிடைத்திருக்கும் பாக்கியம் எனக்கு தெரியவில்லை. பசி கண்ணை மறைக்கிறது. என்னை ஆட்கொள்ளல் வேண்டும். பக்தரே, உம் பசியை மெச்சினேன். நான் தொழும் கடவுளை உமக்கு காண்பிக்க யாதொரு ஆட்சேபனையும் இல்லை. எங்கே எங்கே என் பூனை கண்ணுக்கு தெரியவில்லையே என்று இரு கைகளையும் நீட்டிக்கொண்டு மிரள மிரள விழித்து பிரலாபித்தேன். அவர் தூணிலும் இருப்பாரா, துரும்பில்தான் இருப்பாரா? இல்லை, வெண்கல பானையில் இருக்கிறார் என்று சிப்பல் தட்டை நீக்கி உள்ளிருக்கும் சர்க்கரை பொங்கலை காண்பித்தார். தரிசித்தேன். என் வாயில் ஆனந்த பாஸ்பம் உருகிறதே. சுருக்க அவரை இலையில் வட்டியுங்கள், வட்டித்து விடுங்கள். அவருடன் நான் கலக்க முடியுமா? விட்டாலும் அவர் என்னுடன் கலந்து விடட்டும். பக்தரே, பதறாதீர். புண்ணியவதிகளுக்கும் பசிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று அவள் என்னை கையமர்த்திவிட்டு 2 விரலால் ஒரு கவளம் வலித்து வாயில் போட்டுக்கொண்டு விரலை தொண்டை வரைக்கும் கொடுத்து சப்பிய பொழுதுதான் எனக்கு நிம்மதி ஆயிற்று. அதுவும் ஒரு மிருகம்தான். மிருகம் எத்தனை தடவை சொன்னாலும் அழுக்க மாட்டேன் என்கிறது. உயர்ந்த ஜாதி காட்டு மிருகம். நின்றவிடத்தில் நிற்க மாட்டாள். உடலையும் உள்ளத்தையும் மிஞ்சிய வேகம் அவளை அழைத்தது. நாவர் பழம் போன்று பளபளக்கும் கண்களும் இயற்கையாகவே காரியங்களிலும் உடலிலும் விறுவிறுப்பும் சிற்சில சமயங்களில் உலகத்தின் மெதுவை தாங்க பொறுமையற்று முகம் சுளிக்கையில் அதில் குறுகுறுக்கும் கலையும் தொம்பங்கூத்தாடி சாட்டை போல் தடித்து முழங்காலுக்கு கீழே தொங்கும் பின்னலும் அபூர்வ ராகத்தின் ஜீவஸ்வரமாய் அவள் கூந்தல் விளங்கிற்று. பின்னாது வெறுமன முடிந்தால் ஒரு பெரும் இளநீர் கணத்துக்கு கழுத்தை அழுத்தி கொண்டிருக்கும் பின்னலை எடுத்து கட்டினால் கூடை திராட்சையை அப்படியே தலையில் கவிழ்த்தது போல் இருக்கும். நாங்கள் எப்படியும் தெருவில் போனால் திரும்பி பாராதவர் இல்லை. அதுவே லஜ்ஜையை உண்டு பண்ணும். அம்மாவுக்கு அம்மயிரை பின்ன பின்ன ஆசை. விதவிதமாய் பூ வாங்கி வைத்து பின்னுவாள். பின்னி முடிப்பதற்குள் தோள்பட்டை விட்டுவிடும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு பாடு. தலைக்கு மாத்திரம் எண்ணெய் தனியாய் தேய்த்து துணி துவைப்பது போல் அம்மிக்கல்லின் மேல் கூந்தலை குமுக்கி ஒரு கட்டையால் எண்ணெய் விட அடித்து அலசுவாள். உலர மறுநாளாகும். கூந்தலை முடித்து படுக்க இயலாது. முடிச்சை அவிழ்த்து கட்டிலுக்கு வெளியே தொங்கவிட்டு தான் படுக்க வேண்டும். ஓரிரவு விழுத்து கொண்டேன். மயில் பெருந்தொகையாய் படர்ந்திருந்தது. மெதுவாய் தொட்டேன். சரியாய் 3 அங்குல ஆழத்திற்கு கை அழுத்திற்று. விடிவிளக்கின் மங்கிய வெளிச்சத்தில் அதை பார்த்தால் ஏதோ எங்கேயோ வறண்ட பூமியில் குன்றுகள் தடுத்து குடங்குடமாய் பெய்ய ஏகமாய் தண்ணீரை ஏற்றிக்கொண்டு செல்லும் மேகம்போல் அவள் முகத்தில் தவழ்ந்த புன்னகையிலிருந்து அவள் விழித்து கொண்டு விட்டாள் என்று கண்டேன். ஆனால் கண்ணை திறக்கவில்லை. என் கவி என்ன யோசனை பண்ணுகிறது? நான் அவளை ராகம் என்பதால் அவள் என்னை கவி என்று கேலி செய்வாள். யுத்த யோசனைதான். என்னவோ, உன் மயிர் உன்னை விட கருப்பா அல்லது நீ அதைவிட கருப்பா? கண்ணை விழிக்காது அவள் புன்னகை புரிவது எவ்வளவு அழகாயிருக்கிறது. சின்ன குழந்தை தூக்கத்தில் சிரிப்பது போன்று. இந்த யோசனை கொஞ்சம் தாமதமாய் வருகிறது. ஏனோ என்னை கட்டி கொண்ட பொழுதே தோன்றியிருக்க வேண்டாமா? உன் கருப்பின் இருள் என் மனதில் புகுந்து அந்த சாயத்தில் என்னை குருடாக்கி விட்டதே. ஆனால் எனக்கு வெளிச்சம் வேண்டாம். இவ்விருள் என் மனதில் எப்போதுமே நிறைந்து இருக்கட்டும். நான் அவள் பக்கமாய் சாய்கையில் அவள் வைர மூக்கத்தி ஜுவலித்தது. தாளம்பூவின் மனத்தை மயக்கியது. மூடிய கண்ணை திறவாது அவள் என் கையை நாடி விரலோடு விரல் பின்னி இழுத்து மார்பின் மேல் வைத்து கொண்டாள். பாருங்கள், நான் கருப்பாயிருந்தால் என்ன, என் இதயம் உங்களோடது மாதிரிதானே துடிக்கிறது. வேணுமானால் நன்றாகத்தான் துடிக்கிறது. கருப்பாயிருப்பவர்களின் இரத்தத்திற்கே படபடப்பு அதிகம் என்று சொல்வார்கள். நான் கருப்பாயில்லையே என்றுதான் எனக்கு இருக்கிறது. 2 பேரும் ராகமாய்விட்டால் அப்புறம் ராகத்தை வாசிக்க யாராவது வேண்டாமா? அதனால்தான் என் கவி சிவப்பாயிருக்க வேண்டும். நான் ராகம் கருப்பாகத்தான் இருப்பேன். என்னை கட்டி வாசிக்கும் என் கவி சிவப்பாகத்தான் இருக்க வேண்டும். கவிக்கு ராகம் வேண்டுமெனில் ராகத்திற்குத்தான் கவி வேணும்.
நாம் இருவரும் கொஞ்ச நாள் பிரிந்திருந்து பார்ப்போமா என்றேன். இப்போது சொல்லிவிடுகிறேன். இதுதான் எங்கள் வாழ்க்கையின் அடிப்படையான பெருங்குறை, எங்கள் ஒற்றுமை. சில ஒற்றுமைகள் இருக்கின்றன, நாசத்திற்கே வித்தான பயங்கரமான ஒற்றுமைகள். காற்றுடன் நெருப்பு, விளக்கோடு விட்டில், மூங்கிலோடு மூங்கில். அவள் கண்கள் திறந்தன. படுத்திருந்த போதிலும் பாய்ச்சலில் பதுங்கிய சிறுத்தை போல ஜாக்கிரதையானாள். ஏன்? நான் என்னத்தை பண்ணிவிட்டேன்? என்மேல் என்ன கோபம் என்று கேட்கவில்லை. வெறுமென இருந்து பார்ப்போம் என்றேன். உனக்கு உன் பிறந்த வீட்டிற்கு போக வேண்டுமென்று இருக்காதா? நீ எனக்கு வைத்திருக்கும் சூனியத்திற்கு எவ்வளவு சக்தி என்று நான் அறிந்து கொள்ள வேண்டாமா? எனக்கே சரியாய் புரியவில்லை. அவளை ஏன் பிறந்த வீட்டிற்கு போகச் சொன்னேன்? ஒருவர் சக்தியை ஒருவர் ஆழம் பார்க்க வேணுமென்றிருந்தால் மிருகங்கள் தங்கள் பலத்தை ஆராய்வது போல், அல்லது அவள் என் அருகில் இருப்பது கனிந்த தழலின் அழகை கையில் ஏந்தி அனுபவிக்க முயல்வது போன்றிருக்கலாம். இருந்தும் சொன்னதும் ஏன் சொன்னேன் என்று என் மனம் அங்கலாய்க்க ஆரம்பித்து விட்டது. அவள் என்னை தகித்தாலும் அவளை விட்டு பிரிய மனம் வரவில்லை. அரைக்கணம் ஒளி மங்கினார் போலிருந்தது. இருந்தும் இங்குதான் இருப்பேன் என்று முரண்டவில்லை. அப்படி சொல்ல மாட்டாளா என்று என் மனம் ஏங்கிற்று. ஆனால் அவள் விட்டு கொடுக்காமல் அப்படியே போய்விடுகிறேன் என்று விட்டு திரும்பி படுத்து கொண்டு விட்டாள். அம்மாவுக்கு அவள் ஊருக்கு போகும் காரணம் தெரியாது. எங்களுக்கே தெரியவில்லையே. ஏதோ சாக்கு சொல்லி அவள் சகோதரனை வரைவளத்தாகி விட்டது. வாசலில் வண்டி நின்றது. என் அறைக்குள் வந்து நின்றாள். நான் ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு மனம் அதில் அழுந்தாது மும்முரமாக படித்து கொண்டிருந்தேன். வருகிறேன் என்றாள். மயிரை பளபளக்க அழுந்த வாரி நெற்றியில் நடுவயிடு எழுமிடத்திலும் புருவங்களுக்கு மத்தியில் குங்குமமிட்டிருந்தாள். பவளமாலை அகஸ்து மாத்தாய் மேலாக்கின் வெளியே வந்திருந்தது. உள்ளங்கையிலும் கால்விரல் நகங்களிலும் அம்மா ஆசையுடன் இட்டிருந்த மருதாணி பற்றியிருந்தது. இந்த நிமிஷங்கூட தடுத்தால் நின்று விடுவாள். போவதற்கிருக்கிறாய், வருகிறேன் என்கிறாயே என்று விகடமாக கேட்கலாமா என்று தோன்றிற்று. நான் போவது நீ போகச் சொன்னதால் தானே என்று கேட்டுவிட்டாள். எப்படி என் தோல்வியை ஒப்புக்கொள்வேன்? ஏன் முகம் வெளுத்திருக்கிறது என்றேன். இதெல்லாம் ஒன்றுமில்லை. இப்போ வரும் சோப்பிலேயே சுண்ணாம்பு அளவுக்கு மிஞ்சி கலந்திருக்கிறது. என் கருப்பு கூட வெளுக்கும்படி இருந்தால் உங்களுக்கு ஏன் கண் சிவந்திருக்கிறது என்று புன்னகை புரிந்தாள். ஆமாம், தூசி விழுந்திருக்கும் என்று கண்ணை நன்றாக கசக்கிக்கொண்டேன். போய் வருகிறேன். அவள் ஊருக்கு போய் 1 வாரம் ஆகிவிட்டது. இதென்ன வாழ்க்கை? இவ்வளவு சூன்யமாய் கூட இருக்க முடியுமா என்ன? எதை தொட்டாலும் எடுத்தாலும் நினைத்தாலும் அவள் உருவம் இடைமறித்து கொண்டு நின்றது. பளபளக்க வாரி முடிந்த மயிரும் நெற்றியில் நடுவயிடு எழுமிடத்திலும் இரு புருவங்களுக்கு மத்தியிலும் இட்ட பொட்டும் மேலாக்கின் வெளியே வந்த பவளமாலையும் உள்ளங்கையிலும் கால்களிலும் நகங்களிலும் பற்றிய மருதாணியும் சோறு தொண்டையில் விக்கியது. உலகம் ஏன் இவ்வளவு சோபையற்றுவிட்டது? அல்லது எனக்குத்தான் இறக்கை ஒடிந்து விட்டதா? என்னடா நீயா கல்யாணமே வேண்டாம் என்ற பிள்ளை என்று அம்மா கேலி பண்ண ஆரம்பித்து விட்டார். எதெல்லாம் ஒன்றுமில்லை அம்மா, வெயில் அல்லவா என்று மீசையை முறுக்கி கொண்டு சிரித்தாலும் என் சிரிப்பு என்னையே ஏளனம் பண்ணிற்று. இருப்பு கொள்ளாது நடந்து கொண்டே சென்றேன். கால் இழுத்து கொண்டு போனபடி எதிரே ஒரு பிணம் வந்தது. பிராமண பிணம். கொட்டுப்பறை, பூப்பல்லக்கு ஒன்றுமில்லாது சுட்டு பொசுக்குவதற்காக அவசர அவசரமாய் எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள். முறுக்கான வாலிபம். வயது 25 தான் இருக்கும். ரொம்ப கிடைக்கவில்லை. முகம் சுண்டவில்லை. தூங்குகிறார் போல் இருந்தது. எந்த நிமிஷம் எங்கே என்று சாவு காத்திருக்கையிலேயே வாழ்க்கையில் சௌகரியமாயிருக்க முடிந்ததும் ஒருவரையொருவர் பரீட்சை பார்த்து கொண்டு விரல் வலி வலிய விட்ட தேன் போல் வாழ்நாளை நழுவ விடுகிறோம். என்னால் பிரிந்திருக்க முடியாது. அவளை எப்படியாவது திருப்பி வரவழைத்து கொள்ள வேண்டும். என் தோல்வியை ஒப்புக்கொள்ளாது சட்டென ஒரு யோசனை தோன்றிற்று. அசட்டு யுக்தியோ சமத்து யுக்தியோ? இப்பொழுது என்ன தெரிகிறது? நேரே தபால் ஆபீஸுக்கு சென்று ஒரு தந்தி அடித்தேன். கடுஞ்சுரம், அபாயம், புறப்பட்டு வரவும். நாளை காலை போய் சேரும். அலறி புடைத்து கொண்டு ஓடி வருவாள். பார்த்து பரிகசிக்கலாம். அப்படியே ரொம்பவும் கோபித்து கொண்டாலும் ஏதேனும் சமாதானம் சொல்லிக் கொள்ளலாம். எப்படியோ வந்து விடுவாள். இரவு இத்தனை நாளாக இல்லாத நிம்மதியுடன் தூங்கினேன். நடு இரவில் கதவை யாரோ உடைத்தார்கள். தந்தி சார். தந்தி? வயிறு பகீர். தந்தி அனுப்புவதை போலல்ல, வந்த தந்தியை வாங்கி உடைத்து படிப்பது. பாம்பு கடித்து விட்டது, புறப்படவும். அம்மா அம்மா. சுவாமி பிரயண்டை போய் கன்னத்தில் போட்டுக்கொள்கிறாள். இன்னும் அரை மணி நேரத்தில் வண்டி. புலி புலி விளையாடப் போய் புலியே வந்தாச்சு. நாங்கள் போய் சேரும் வரை இருப்பாளா? அவளை தான் காண்போமா? அவள் உடலை காண்போமா? வண்டியில் போகையில் கண்முன் மாலை கண்ட பிராமண பிணக்கோலம் மறுபடி சென்றது. இவ்வேளைக்கு அது சிதையில் எரிந்து சாம்பலாகி போயிருக்கும். அட மடையா, வாழ்க்கையோடு என்ன பரீட்சை?
எந்த நிமிஷத்தில் எங்கே என்று சாவு காத்து கொண்டிருக்கிறது. விதி வினையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ அவளை அவள் வீட்டிற்கு அனுப்பாமல் இருந்தால் பாம்பு கடித்திருக்குமா? ஏன் எங்கள் செயல்களெல்லாம் அர்த்தமற்று இருக்கின்றன? வண்டியை விட்டு இறங்கினோம். அவள் வீட்டிலிருந்து யாராவது வந்திருந்தாலும் வந்திருக்கலாம். குனிந்த தலை நிமிர மறுத்தது. என் மேல் ஒரு பிடி விழுந்தது. அவளேதான். என்னை இறுக்கி கட்டி கொண்டு கதறினாள். எங்களை சுற்றி கூட்டம் கூடிவிட்டது கூட எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இங்கில்லை. மாமனார் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. என்னையா சுத்த மடையன் மாதிரி வேலை செய்திருக்கிறீர்? என் குழந்தை தவித்த தவிப்பு எனக்கல்லவா தெரியும். இதென்ன இது? எனக்கு ஒன்றுமே புரியலையே என்றாள் அம்மா. பாவம், அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. என்னவா இது? பாரும், உங்கள் பிள்ளை சமர்த்தை என்று தந்தையை அம்மா முகத்தெதிரே ஆட்டி காட்டினார். இரவெல்லாம் அழுது அழுது என் குழந்தை முகமெல்லாம் வீங்கிவிட்டது. அவள் பட்ட அவஸ்தையை பார்த்தால் ஏரோப்ளேன் இருந்தால் கூட புறப்பட்டு விடலாம் போல உடம்பு பரபரத்தது. இருந்தும் காலையில்தான் வண்டி. உங்கள் பிள்ளை கல் மாதிரி உடம்பை வைத்துக்கொண்டு சுவாசம் இழுத்து கொண்டிருக்கிறதென்று தந்தை அடித்தால் நன்றாயிருக்கிறதா? இவர் என்ன சின்ன குழந்தையா? சரிதானப்பா, ரொம்ப ரொம்ப குதிக்கிறேன். எனக்கு மாத்திரம் பாம்பு கடித்ததா? தந்தி நீங்கள் தானே அடித்தீர்கள், மறந்து போச்சா? மாமனார் பின்னடைந்தார். எல்லாம் நீ படித்தின பாடுதானே. அம்மா முகத்தில் அருவருப்பு தட்டிற்று. என்னடா அம்பி, இந்த காலமே இப்படிதானாடா என்றாள். ஏன் எங்கள் செயல்கள் அர்த்தமற்று விடுகின்றன? சின்ன குழந்தைகளுக்கு சொல்ல அவர்கள் முழு மனதுடன் நம்பும் ராஜாராணி கதை போல் எங்கள் வாழ்க்கை சிற்சில சமயங்களில் கடற்கரையில் சூரியனுடைய சப்தர்வர்ண ஜாலங்கள் மிளிர்ந்து காற்றில் நடுநடுங்கும் அலைநுரை போன்ற நலுங்கிய அழகு. துக்கம் அதிகமானாலும் பைத்தியம்தான், சந்தோஷம் மிஞ்சினாலும் பைத்தியம்தான், பித்து பிடித்தவனும் பைத்தியம்தான். இவர்களில் நாங்கள் எவர்? கோடை முடிந்து மாறி வந்து விட்டது. அம்மா, யாரோ 4 பேர் தீர்த்த யாத்திரை போகிறார்கள் என்று சேர்ந்து கிளம்பிவிட்டாள். போகும் இடத்துக்கும் புண்ணியம் தேட வேண்டும். சாவிற்கு எப்பொழுது தயாராயிருக்க வேண்டும்? கடவுளிடத்திலே கணக்கு சரியாய் ஒப்பித்தாக வேண்டும். இதெல்லாம் அம்மாவின் கொள்கை. இங்கிருக்கையிலேயே மறுவுலகின் சிந்தைத்தான் அவளுக்கு. ஆகையால் நான் போக வேண்டும். ஆனால் என் காரணங்களே வேறு என்று புள்ளி போட்டிருந்த இடங்களெல்லாம் பார்க்க அம்மாவுக்குத்தான் வாய்ப்பு முதலில் கிட்டிவிட்டது. தென்னாடெல்லாம் சுற்றிய பிறகு காசி, கயா, பிரயாகை வரை போய் வருவதாக திட்டம். அம்மா எங்களை தனியாய் விட்டு சென்றதே விபத்தாய் முடிந்தது. மிருகங்களாகிய எங்களை கட்டியாள யாருமில்லை. மழை அந்த சமயம் போல். ஆனால் எப்போதும் பெய்தாலும் அப்படித்தான் சொல்கிறோம். எப்பொழுதும் பெய்ததில்லை. தெருவில் வெள்ளம் முழங்காலத்திற்கு ஓடிய வண்ணம் இருந்தது. 2 வாரங்களாக சூரியனை கண்டவரே இல்லை. பகலிலும் இருள் கனத்து தேங்கிற்று. மழை விடாது பெய்து கொண்டிருந்தது. வீட்டிற்குள் அடைந்து கிடந்தோம். கூட்டில் அடைத்தது போல் மாடிக்கும் கீழுக்குமாய் அலைந்து வெதும்பினோம். 15ஆம் நாளிரவு ஏதோ விளக்கண்டை உட்கார்ந்து படித்து கொண்டிருந்தோம். ஜன்னலும் கதவுகளும் படார் படார் என்று மோதி கொண்டன. புயல் மரங்களினுடே பாய்ந்து ஊளையிட்டது. புத்தகத்தை அலுப்புடன் டப்பென்று மூடிவிட்டு வெளியே போவோமா என்றாள். எங்கே போகிறது? சினிமா எல்லாம் மழைக்கு பயந்து மூடி தொலைத்திருக்கிறானே. கடற்கரைக்கு போவோம் என்றாள். போவோம். புயலில் குடையை கொண்டு போக சாத்தியமில்லை. தூறல் முகத்தில் சாட்டை அடித்தது. தெருவிளக்கின் வெளிச்சத்தில் குடைக்கம்பி கணத்தில் பளபளத்து கொண்டு பூமிக்கும் வானத்திற்கும் ஜல்லி கட்டியது போன்றிருந்தது. தெருவில் ஜலம் பிரவாகமாய் ஓடியது. சாபம் பிடித்தது போல் தெரு வெறிச்சென்றிருந்தது. இந்த மலையில் எங்களை தவிர எவன் கிளம்புவான்? எதிர்காற்றில் முன் தள்ளிக்கொண்டு ஒருவரையொருவர் இறுக தழுவியவாறு ஜலத்தை இழுத்து இழுத்து நடந்து சென்றோம். இடையிடையே இடியில் பூமி அதிர்ந்தது. கடலில் அலைகள் மதில்கள் போல் எழுந்து மனிதனின் ஆசை கோட்டை போல் இடிந்து விழுந்தன. எங்களை வாரி வாயில் போட்டுக்கொள்ள வேண்டுவது போல் துரத்தி கொண்டு ஓடி வந்தன. ஏமாற்றமடைந்த அரக்கனின் ஆத்திரம் போல் அவைகளின் கோஷம் காதை செவிடுபடுத்தியது. ஒரு அலை அவளை கீழே தள்ளிவிட்டது. வெறிகொண்டவள் போல் சிரித்தாள். ஜலத்தின் சிலுசிலுப்பு சதையுள் ஏறுகையில் நெருப்பை போல் சுரீலென்ம பொரிந்தது. புயலில் எங்கள் அங்கங்களே பீந்து விடும் போல் இருந்தன. திடீரென்று இடியோடு இடி மோதி ஒரு மின்னல் வானத்தின் வயிற்றை கிழித்தது. இன்னமும் என் கண்முன் நிற்கிறது அம்மின்னல். மறைய மனமில்லாமல் தயங்கிய வெளிச்சத்தில் நான் கண்ட காட்சி. குளுமிய கருமேகங்களும் காற்றில் திரைபோல் எழும்பி குளவியாக கொட்டும் மணலும் கோபக்கண்போல் சமுத்திரத்தின் சிவப்பும் அலைகளின் சுழிப்பும் அடிபட்ட நாய்போல் காற்றின் ஊளையும் பிணத்தண்டை பெண்கள் போல் ஆடி ஆடி அலைந்து அலைந்து மரங்கள் அழும் கோரமும். இத்தனைக்கும் மூல காரணி போல் அவள் நிமிர்ந்து நின்றாள். அவள் ஆடை உடலிலிருந்து பிந்து விடும் போல் பின்புறம் விசிறி விசிறி அடித்தது.
காற்றில் தோகை போல் விரைத்து நின்று படபடத்தது. பிதுங்கிய சிற்பமென அங்கு அவயங்கள் நிமிர்ந்து கொண்டு நின்றன. மின்னலின் வழி விசும்பினின்றில் வழிந்த விண்ணுலகத்தவள் போல் இருந்தாள். ஜலமேறி அடையாய் கனத்த கூந்தல் காற்றின் மிகுதியில் நட்சத்திர வாள் போல் சீறிற்று. இவ்வியற்கையின் இயக்கத்தில் அவளும் சேர்ந்து இழைந்து புயலுடன் நின்றாள். மின்னல் மறைந்தது. வெடவெடக்கும் குளிரில் பற்கள் கிளுகிளுப்பை போல் கடகடக்க ஆரம்பித்து விட்டன. புயல் எங்களை வீட்டிற்குள் தள்ளிக்கொண்டு போயிற்று. உடலில் பிசினாய் ஒட்டிக்கொண்ட ஆடையை களைந்து வேறு உடுத்துவதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது. காலையில் எழுந்திருக்கையிலேயே வெகு நேரமாகிவிட்டது. உடல் கணுக்கணுவாய் தெரிக்கும் வழியில் எழுந்திருக்கக்கூட முடியவில்லை. அவள் எழுந்திருக்கவில்லை. கடற்கரைக்கு உலாவப் போனது எப்படி இருக்கிறது என்றேன். கண்கள் மூடியபடியே புன்னகை புரிந்தாள். அவசரமாய் வேலைக்கு போனேன். நான் மாலை திரும்புகையில் வீட்டில் சந்தடி இல்லை. கட்டிலில் நான் விட்டு போனபடியே படுத்திருந்தாள். கண் திறக்கவில்லை. பகீர் என்றது. என்னடி? நெற்றியில் கை வைத்தேன். மழுவாய் காய்ந்தது. மூச்சிருந்ததையொழிய பேச்சில்லை. கருமான் பட்டறை போல் ஆவியடிக்கும் அனல் மூச்சு. டாக்டர் வந்து என்னவோ புரட்டி புரட்டி பரீட்சை செய்து பார்த்தார். ஸ்மரணையற்றது. போட்டது போட்டபடி கிடந்தது. அந்த உடம்பு நின்ற இடத்தில் நிற்காது துருதுருக்கும் உடம்பு. இது நீங்கள் ஒண்டியாய் சமாளிக்க முடியாது என்றார், மூஞ்சியை முளநீளம் வைத்துக்கொண்டு. ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி. நேற்றிரவு வெறி பிடித்து விளையாடினோம். இன்று ஆஸ்பத்திரி. விஷயம் முற்றிவிட்டது சார். வீட்டில் பெரியவாள் யாராவது இருந்தால் வரவழையுங்கள். அம்மாவுக்கு தந்தியா? நான் என்னுள் ஒடுங்கி போனேன். ஆஸ்பத்திரியில் கூட கூட்டத்தில் கோவிந்தா ஆகிவிடும். வீட்டில் பெரியவாள் யாராவது இருக்கட்டும், நான் வந்து பார்க்கிறேன். என்னவோ உன் பிரஞ்சையிருக்கையிலேயே மண்டையில் சம்மட்டியில் அடிப்பது போல் இருந்தது. அம்மாவுக்கு தந்தையடிக்க விலாசத்தையும் பணத்தையும் அவரிடமே கொடுத்துவிட்டு கட்டிலண்டை வந்து உட்கார்ந்தவன்தான். எத்தனை நாளி இப்படி இடம்பெயராது திக்பிரமை கொண்டு உட்கார்ந்திருந்தேனோ அறியேன். என்னில் என்னென்ன எண்ணங்கள் ஓடின அறியேன். வெளியே அடைமழை பெய்து கொண்டிருந்தது. நினைவில் இருந்தது. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, ஒரு நாளும் தவறாது எரியும் சுவாமி விளக்கு 2 நாளாய் எரியவில்லை. அது நினைவிருக்கிறது. கண்ணெதிரில் கடுஞ்சுரம். அவள் பசுமையை உறிஞ்சுவதை பார்த்து கொண்டிருந்தேன். அது நினைவிருக்கிறது. வைத்தியர் தினம் 3 தடவை வந்தார். ஒவ்வொரு தடவையும் அவர் முகம் சுண்டியது. அது ஞாபகம் இருக்கிறது. என் தோளை பிடித்து குலுக்கினார். தைரியமாய் இருமையா, உமக்கு முதலில் ஒரு ஊசி போட வேண்டும் போலிருக்கிறது. இந்த மும்முரத்தில் ஒரு மருந்தும் ஒன்றும் செய்வதற்கில்லை. இன்று ராத்திரி தாண்டனும். நீர் கூடிய வரைக்கும் தெம்பாயிரும். நீங்கள் இப்படி இருந்தால் அப்புறம் படித்தவனுக்கும் படியாதவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? நாங்கள் படித்தவரும் இல்லை, படியாதவரும் இல்லை. நாங்கள் மிருகங்கள். இளம் வயது. அதுதான் தாக்கு பிடிக்க வேணும். உங்க அம்மா வந்து விட்டாரா? அம்மா மாலை அஸ்தமன வேலைக்கு வந்தாள். என்னுடன் பேசவில்லை. கட்டிலில் படுத்திருந்தவள் முகத்தை ஒரே ஒரு முறை பார்த்தாள். நாடியை தொட்டாள். ஒரே குழாயடிக்கு போய் ஸ்நானம் பண்ணினாள். நேற்றிக்கிட்டு கொண்டு சுவாமி விளக்க ஏற்றி வைத்து எதிரே உட்கார்ந்து விட்டாள். பிறகுதான் எனக்கு உள்பிரஞ்சை வெளியிலும் சிறுக சிறுக பரவி நினைவு தொடர ஆரம்பித்தது. 2 நாள் ஜுரம் அந்த உடலை சக்கையாய் சப்பி எறிந்து விட்டது. உருவம் கூட சிரித்து விட்டது. மூச்சு நூலிழைத்தது. படுத்ததிலிருந்து அந்த வாயினின்று ஒரு முனகல் கூட எழவில்லை. மிருகம் போலவே நோயை மௌனமாய் அனுபவித்து கொண்டிருந்தாள். கூந்தல் கட்டிலிருந்து படுதா போல் இறங்கி வீழ்ந்து முகம் கண்ணாடி போல ஒரே அடியாய் தெளிந்து போயிருந்தது. அம்மா எழுந்து வந்து மருமகள் நெற்றியில் விபூதியிட்டாள். என்னை நீ போய் படுத்துக்கொள் என்றாள். நான் சின்ன குழந்தையை போல் பேசாமல் ரேலி திண்ணையில் படுத்துக்கொண்டேன். மணி 1, 2, 3, 4. அம்பீ! அடிவயிற்றில் நெருப்பை அப்படியே கொட்டிற்று. அதே சமயம் வாசலில் டாக்டரின் காரும் வந்து நின்றது. இருவரும் சேர்ந்து உள்ளே போனோம். அரை கண்ணாயிருந்த இமைகள் முழுவதும் மூடிவிட்டன. டாக்டர் நாடியை பிடித்து பார்த்தார். நன்றாக பரிசோதித்து பார்த்தார். அவர் முகம் மலர்ந்தது. ஜெயம் சார், கண்டம் தப்பித்தது சார். அம்மா ஏதோ பேச முயன்று கையை தூக்கி ஜாடை காட்டினாள். வாய் திறந்து திறந்து கண்கள் பெருகின. சுவாமி பிறையண்டை போய் தடாலென்று விழுந்து விட்டாள். அது நினைவிருக்கிறது. உடம்பு படிப்படியாய் தேறி வந்தது. அம்மா கைராசியிலும் அம்மா போடும் பத்தியத்திலும் அம்மா பண்ணும் சம்பிரசனையிலும் உயிரற்றது கூட உயிர் பெற்றுவிடும். அப்படித்தானே ஆயிற்று. எழுந்து நடமாட மாதமாகிவிட்டது. அன்றுதான் படுக்கை நின்று எழுந்த பின் முதலாக தலைக்கு தண்ணீர் விட்டது. பிற்பகல் 3 இருக்கும். நான் கூடத்து ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தேன். பச்சை புடவை உடுத்தி உலர வளர்த்திய கூந்தல் முழங்கால் வரை தொங்க, இன்னமும் பஞ்சடைப்பு முற்றிலும் மறையாத கண்களில் கனிந்த பார்வையுடன் ஆடி அசைந்து நடந்து என்னருகில் வந்து ஊஞ்சல் சங்கிலியை பிடித்து கொண்டு நின்றாள். வெற்றிலையை கன்னத்தின் ஓரத்தில் அடக்கி இருந்தாள். பளபளக்க சிவந்திருந்த உதடுகளில் புன்னகை பரவியது.
கிடந்து தேறியது முதல் அவள் வசீகரம் முன்னிலும் பன்மடங்கு அதிகரித்திருந்தது. பழைய முரட்டுத்தனம் தணிந்து ஒரு தனி அடக்கமும் அமைதியும் வந்திருந்தன. கச்சேரி முடிவில் கார்வையும் மெருகேறிய குரலில் விஸ்தரிக்கும் ராகத்தின் கனிவை போல, நெருப்பில் நயம் துளங்கும் தங்கம் போல நாங்கள் பேசவில்லை. பேச என்ன இருக்கிறது? இதயங்களில் அமைதி விளிம்பு கட்டி இருந்தது. அந்நிலையின் நிர்ச்சலனத்தினாலேயே இந்த முக்தி நிலை இப்படியே இருக்குமா என்ற சந்தேகம் உடனேயே உண்டாகிவிட்டது. ஊஞ்சலில் சங்கிலியே பிடித்திருந்த என் கைமேல் அவள் கை பொத்திற்று. குழந்தைகளா? அம்மா பூஜை அறையிலிருந்து கூப்பிட்டாள். என்ன காரணம் எங்களுக்கே தெரியவில்லை. சொல்லி வைத்தாற்போல் இருவரும் சேர்ந்தே நமஸ்கரித்தோம். அம்மா ஆசீர்வதித்தார். உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஒன்று சொல்லதான் உங்களை கூப்பிட்டேன். நாங்கள் பேசாது காத்திருந்தோம். சின்ன குழந்தைகள் போல நீங்கள் 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டீர்கள். சுவாமி புண்ணியத்தில் மலை போல் வந்தது, பனி போல் நீங்கியது. என் குழந்தை பிழைத்தது. அந்த திருப்பதி வெங்கடாச்சலபதியின் கிருபைதான் தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? என்றைக்கும் ஒன்று வைத்து கொள்ளுங்கள். சுவாமி மேல் பாரத்தை போட்டுவிட்டு எதை செய்தாலும் அவர் பார்த்து கொள்வார். நாம் இவ்வளவாவது உண்டு உடுத்து உயிர் வாழ்வதை அவரால் தான். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. எப்பவும் அவனை நம்புங்கள். அவனை நம்பி வேண்டிக் கொண்டேன். இவள் பிழைத்தாள். ஆகையால் இப்பொழுது வேண்டுதலையை நிறைவேற்றிவிட வேண்டும். அவன் தன்னால் செய்ய வேண்டியதை செய்துவிட்டான். நம்முடைய பிரார்த்தனை தான் பாக்கி. தெய்வத்திற்கு செலுத்த வேண்டியதை முன்னைக்கு முன்னால் செய்துவிட வேண்டும். அதை ஒத்தி போடக்கூடாது. நான் தீர்மானம் பண்ணிவிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளாயிருக்கிறது. திருப்பதிக்கு புறப்படணும். இவள் மயிரை முடியிறக்குவதாக வேண்டிக் கொண்டிருக்கிறேன். தலை சுழன்றது. அம்மா இன்னும் ஏன் மூச்சு விடாமல் பேசிக்கொண்டே போகிறாள்? ஓரக்கண்ணால் என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவளை கவனித்தேன். அவள் புன்னகை உயிரற்று அப்படியே உறைந்து போயிருந்தது. சிட்டுக்குருவி சிறகு போல் அடித்து கொள்ளும் இதயத்தின் பதைப்பதைப்பை அடக்க ஒரு கை மார்பை நாடி போயிருந்தது. இன்னொரு கை குதிகால் சதையை ரத்தம் கசிவது கூட தெரியாது பெய்த்து கொண்டிருந்தது. நாளை ஞாயிற்றுக்கிழமை. இன்னும் 2.5 நாட்கள்தான். முழங்கால் வரை தொங்கும் மயிர், அபூர்வ ராகத்தின் ஜீவஸ்வரம். பிறகு இதென்ன உங்களுக்கா இவ்வளவு பிரமாதம்? இன்னும் 6 மாதமோ 1 வருஷமோ போனால் தானே வளர்கிறது. தவிர சுவாமி தானே சாக கிடந்தவளை காப்பாற்றி கொடுத்தார். அவருக்கு சேர வேண்டியதை செலுத்திதானே ஆக வேண்டும். எல்லோரும் வேண்டிக் கொள்ளவில்லையா? இதென்ன புதிதா? எல்லாம் புரிகிறது. ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் மிருகங்கள். அடுத்த நிமிஷத்தில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஒவ்வொரு நிமிஷத்தையும் அந்தந்த நிமிஷத்திற்கு புறாவாக அனுபவிப்பதுதான் எங்களுடைய அடிப்படையான இயல்பு. வளைந்து கொடுக்கும் பழக்கம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் அடக்க வேண்டுமெனில் எங்களை ஒடித்துத்தான் ஆக வேண்டும். அந்த 2 நாளும் நாங்கள் இருவரும் இதை பற்றி பேசவில்லை. அவள் தன் மனதில் இருப்பதை விட்டு கொடுக்கவில்லை. சற்றே காற்றடித்தாலும் சப்திக்கும். முறுக்கேறிய தந்தி போல் அவள் ஒரு புது கலகலப்பாயிருந்தாள். அவள் சிரிப்பில் கண்ணாடி உடையும் சத்தம் போல ஒரு சிறு அலறல் ஒலித்தது. இதை தவிர மற்றதெல்லாம் பேசினோம், சிரித்தோம், கும்மாளம் அடித்தோம். ஆயினும் இது தவிர வேறெதுவும் எங்கள் நினைவில் இல்லை. எனக்கு பேச வாயில்லையோ அல்லது சொல்ல வகையில்லையோ. நான் தனியனாகி விட்டேன். அவள் இப்படி வேண்டி இல்லாத ஒரு வனப்பில் ஜொலிப்பதை தடுக்கவோ தணிக்கவோ வழியில்லாது வெறுமென பார்த்து தவித்து கொண்டிருந்தேன். மறுநாள் காலை வண்டி. இரவில் அறையில் நுழைந்தேன். அவள் கண்ணாடி எதிரில் உட்கார்ந்து கொண்டு மயிரை அழுத்த பளபளவென சீவி வாரி முடித்து கொண்டிருந்தாள். என் மனதில் என்னென்னவோ எழும்பி குழப்பிற்று. என்னை பார்த்து புன்னகை புரிந்தாள். உங்களை ஒரு கேள்வி கேட்க வேண்டுமென ரொம்ப நாளா எண்ணம் என்றாள். என்ன? நான் கிடந்தபோது ஏதாவது ஜன்னியில் பிதற்றினேனா? அபஸ்வரம் பேசினேனா? அபூர்வராகத்திற்கு அபஸ்வரம் கிடையாது என்றேன். சரி, நான் அப்பொழுது இறந்திருந்தால் நன்றாயிருந்திருக்குமோ? இதென்ன கேள்வி? பதில் சொல்ல முடியுமா? சொல்ல தைரியம் இல்லையா? எப்படி நன்றாக இருந்திருக்கும்? அபூர்வராகத்தின் நிரடலான நிரவல் கட்டத்தில் ராகம் தவறில் அதைவிட அவமானம் உண்டோ? ஆனாலும் பிடிப்பின் எடுப்பாய் பூராவும் இருக்க முடியுமா? எதற்காக என்னை கேட்கிறாள் என்று புரிந்தும் புரியாது தவித்தேன். ராகம் தன் இயல்பு மாறாதவரை எப்படி இருந்தாலும் சுஸ்வரந்தான். இந்த மூடுமந்திரம் ஏன்? பளிச்சென்று சொல்லேன். கையில் சீப்பை வைத்துக்கொண்டு ஏற இறங்க என்னை ஒரு முறை மலர விழித்து பார்த்தாள். அங்கு 1000 கேள்விகள் குமுறின. இயல்பு என்று சொல்வதன் அர்த்தம் என்ன? பட்சிகளுக்கு பறப்பதுதான் இயல்பு. இறக்கையை ஒடித்துவிட்டு இயல்பு மாறாதவரை பட்சி தான் என்றால் என்ன சரி? ராகத்திற்கும் பட்சிக்கும் என்ன வித்தியாசம்? 2ற்கும் மேல் சஞ்சாரம்தானே. இப்போ என்ன வென்கிறாய்? ஒன்றுமில்லை. ராகத்தின் முடிவும் எடுப்பாய் தானிருத்தல் வேண்டும். கொண்டையை போட்டுக்கொண்டு எழுந்தாள். எங்கே?
கீழே போகணும். இதோ வருகிறேன். படுக்கையில் உட்கார்ந்தபடி யோசனையில் ஆழ்ந்தேன். வெளிப்படையாக சொல்லி ஆற்றிக்கொள்வதில் ஆறுதலுண்டு. இப்படி வெளிக்காண்பிக்காமலே உள்படும் வேதனைதான் சகிக்க முடியவில்லை. நிம்மதியற்ற உறக்கத்தில் கண்கள் செருகின. நாளை காலை எழுந்ததும் அம்மாவிடம் சொல்லிவிடுகிறேன். திருப்பதிக்கு போவது முடியாது. அம்மா சும்மா இருக்க மாட்டாள். வீட்டில் ரகளை நடக்கத்தான் போகிறது. நடக்கட்டும், கண்டிப்பாய் நடந்தே தீரும். இருந்து வேறு வழி இல்லை. இதனால் தெய்வ கோபத்திற்கு ஆளானாலும் சரி, இதற்காக அம்மாவிடத்திலிருந்து கண்மறைவாய் இருக்கும்படி நேர்ந்தாலும் சரி, தெய்வத்தினிடமிருந்து ஓடும்படியாய் இருந்தாலும் சரி, எங்கேயாயினும் இருவரும் போய்விடுவோம். இதற்காக எங்கள் சுபாவம் மீறி எப்படி இருக்க முடியும்? அவளிடம் சொல்ல அவளை எழுப்புவதற்காக அவள் பக்கம் கையை நீட்டினேன். அவளிடம் வெறிச்சென்றிருந்தது. விழித்து கொண்டேன். அவளை காணோம். வருகிறேன் என்று போனவள் இன்னும் திரும்பி வரவில்லை. வரமாட்டாள் என்றும் எனக்கு உடனே தெரிந்து விட்டது. எனக்கு தோன்றியதை தீர்மானமாய் கடியாரத்தில் மணி அடித்தது. கூவிக்கொண்டே கீழே ஓடினேன். அம்மா விசும்பி அழுகையினின்று திடுக்கின்றி விழித்து கொண்டு எழுந்தாள். என்னடா, அவளை காணோமே அம்மா? என்னடா பேத்துறே, அவளை காணோமே அம்மா? அம்மா பறக்க பறக்க வாசலுக்கு கொல்லைப்புறத்திற்கும் ஓடினாள். அவள் எங்கே அம்மா? அகப்பட போகிறாள். என்னடா அம்பி உட்கார்ந்துட்டே? தேடேண்டா, என்னாவது பண்ணேண்டா. ஐயோ, என் குழந்தையை காணோமேடா. எனக்கு பெரும் ஓய்ச்சல் கண்டுவிட்டது. பிரயோசனமில்லையம்மா, அவள் அகப்பட மாட்டாள். அவளுடைய உயிரற்ற உடலை நாம் காணக்கூட அவள் இசையாள். சுறா மீன்களுக்கு இரையானாலும் ஆவேனென்று சமுத்திரத்திற்குள் நடந்து போய்விட்டாள். கடவுளுக்கு மயிரை கேட்டாய், உயிரையே கொடுத்து விட்டாள். போ, அவள் சொல்லி கொண்டுதான் போனாள். எனக்கு தான் தெரியவில்லை. ராகம் முடிந்து விட்டது. இனி வீணை வீணையாய் உபயோகப்படாது. அடுப்பில் வைக்கத்தான் சரி. நான் என்னுள் இறந்து விட்டேன். இறந்தே போனேன். நீ எதை சொன்னாலும் கேட்க தயார். இத்துடன் அபூர்வராகம் சிறுகதை நிறைவடைகிறது. அடுத்த சிறுகதையில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை காத்திருக்கவும்.